சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து கேப்டன் தொடர்ந்த வழக்கு. மார்ச் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சட்டசபை செயலருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர்களுடன் செல்ல அதிகாரிகளுக்கு தடை. தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வங்கிகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களுக்கு வெளிமாநில கொள்ளையர்களே காரணம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வங்கிகளுக்கு போலீஸ் யோசனை. பிறந்த நாள் பரிசு ஊழல் $3 லட்சம் அமெரிக்க வந்தது எப்படி? பதிலளிக்குமாறு ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வணக்கம். விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்த வழக்கில் சட்டசபை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் கடந்த 1ஆம் தேதி நடந்த விவாதத்தின் போது கேப்டன் விஜயகாந்த் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேப்டன் விஜயகாந்த் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இவ்வழக்கின் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது கேப்டன் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் சட்டசபையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்தில் எம்எல்ஏ பதவியை வகிக்கக்கூடாது என்று எவ்வாறு கூறலாம் என அவர் கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி ராஜேஸ்வரன், அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 3 மாத காலம் ஆகும் என்றால் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பயன்படுத்தாமல் இருக்க சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்றும் அவர் அரசு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கேப்டன் விஜயகாந்திடமிருந்து அரசு கார் மற்றும் உதவியாளர் பதவியை பறித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, மார்ச் 2ஆம் தேதிக்குள் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்குமாறு சட்டசபை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்தார். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தேர்தல் பணியில் ஈடுபட தமிழக அமைச்சர்களுடன் செல்லும் அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொகுதியில் உள்ள 242 வாக்குச்சாவடிகளும் பதற்றமானவையாக கருதப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். தொகுதியில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் பணியில் ஈடுபடும் அமைச்சர்களுடன் செல்ல அரசு அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறி செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருப்பதால் 16ஆம் தேதி மாலையில் இருந்து வெளியூரை சேர்ந்தவர்கள் தொகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் 16ஆம் தேதி ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ரோடு ஒர்க் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொன்னோம், நீங்கள் ஏதோ தகவல் இருந்தால் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி உங்கள் தகவலில் வந்தால் உடனே ஃபோன் பண்ணி கலெக்டருக்கும் அல்லது கண்ட்ரோல் ரூமில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். தான் ஏதோ மால் ப்ராக்டிஸ் மொபைல் ஃபோனில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நேராக நமக்கு அனுப்பலாம் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் தான். இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலுக்கான 1256 தேர்தல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு 3 கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் நாளை 25 மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் குறிப்பிட்டுள்ளார். சென்னை வங்கிகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களுக்கு வெளிமாநில கொள்ளையர்களே காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் வங்கிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தவும் வங்கிகளுக்கு யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மை காலமாக கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் நடந்தேறி வருகிறது. குறிப்பாக பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்படாத வங்கிகளை குறிவைத்து கும்பல் ஒன்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது. சென்னை பெருங்குடியில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் 5 பேர் கொண்ட குழு பட்டப்பகலில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த 1 மாத காலத்திற்குள் தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் உள்ள ஐஓபி வங்கியில் பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 சம்பவங்களிலும் ஒரே மாதிரியான நடவடிக்கை கையாளப்பட்டிருப்பதால் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர்.
பெருங்குடி பரோடா வங்கியைப் போலவே சேலையூரில் உள்ள ஐஓபி வங்கியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கொள்ளை கும்பல் மற்ற வங்கிகளில் கொள்ளையடிக்க நோட்டமிட்டு இருக்கக்கூடும் என்பதால் அந்த வங்கிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் அவர்களின் உருவம் பதிவாகி இருக்கக்கூடும் என்பதால் அந்த வீடியோ பதிவுகளை போலீசார் சோதித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் பட்டியலை தயார் செய்துள்ள போலீசார் அவர்கள் குறித்து விசாரணை நடத்த திருப்பூர் மற்றும் பெங்களூருக்கு விரைந்தனர். இதற்கிடையே வங்கிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வங்கி நிர்வாகத்திற்கு காவல்துறை ஆலோசனை வழங்கியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டு வங்கிகளில் இருந்து 3 லட்சம் அமெரிக்க டாலர் முறைகேடாக வந்துள்ளது என்று சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. ஜெயலலிதா முதலாக முதல்வராக இருந்தபோது பிறந்தநாள் கொண்டாடினார். அவருக்கு ஏராளமான ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. பலர் டிராப்டுகளாகவும் செக்குகளாகவும் பணம் கொடுத்தனர். முதலமைச்சருக்கு வரும் நன்கொடைகள் அரசு கஜானாவில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையை மீறி ஜெயலலிதா தனது சொந்த வங்கியிலேயே அவற்றை போட்டுக் கொண்டார். இவ்விதமாக 3 கோடி ரூபாய் அவர் நன்கொடை பெற்றிருந்தார். இதுகுறித்து சிபிஐ தொடர்ந்த வழக்கு 10 ஆண்டுகளாக நடைபெற்றது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காலதாமதம் ஆனதாக கூறி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது. ஜெயலலிதாவின் ஊழல்கள் குறித்து வெளிநாடுகளிலும் விசாரணை நடத்த வேண்டியது இருந்ததால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் ஏற்பட்டது என்று சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நியூயார்க்கில் உள்ள பேங்கர்ஸ் ட்ரஸ்ட் கம்பெனி மூலமாக 3 லட்சம் அமெரிக்க டாலர் வந்துள்ளது வரி ஏய்ப்பு செய்யும் கருப்பு பணக்காரர்களின் வங்கிக் கணக்கு உள்ள சேனல் தீவு வங்கி மூலமாக டிராப்டை எடுத்து ஜெயலலிதாவுக்கு போயிருக்கிறது. அமெரிக்க டாலர் இந்திய கரன்சியாக மாற்றப்பட்டு 1992 ஆண்டு ஜனவரி 22 அவரது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பிறந்தநாள் பரிசாக 90 டிராப்டுகள் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்குமாறு ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய தீவிரவாத ஒழிப்பு மையத்தை மாநிலங்களில் அமைக்கக்கூடாது என்று ஜெயலலிதா குரல் கொடுத்து வரும் நேரத்தில் பிறந்தநாள் பரிசு ஊழல் தொடர்பாக பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் அல்டமாஸ் கபீர் மற்றும் நீதிபதி எஸ் நிஜார் ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சங்கரன்கோவில் தொகுதிக்கு மார்ச் 18 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக அமைச்சர் கருப்பசாமி மறைவையொட்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சங்கரன்கோவில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தேமுதிக சார்பில் முத்துக்குமார், அதிமுக சார்பில் நகரமன்ற தலைவர் முத்துசெல்வி, திமுக சார்பில் ஜவஹர் சூரியகுமார், மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாருக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளனர். இன்று தொடங்கிய வேட்புமனு தாக்கல் வரும் 29 முடிகிறது. மார்ச் 1 வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனு வாபஸ் பெற மார்ச் 3 கடைசி நாளாகும். இதற்கிடையே தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு போன்ற அத்தியாவசிய பிரச்சினைகளின் உரிய கவனம் செலுத்தாமல் 32 அமைச்சர்கள் அடங்கிய தேர்தல் பணிக்குழுவை அதிமுக அரசு நியமித்துள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கேரள கடற்பகுதியில் தமிழக மீனவர்களை இத்தாலிய சரக்கு கப்பல் வீரர்கள் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் விசாரணை நடத்த சிறப்பு விசாரணைக்குழு ஒன்றை கேரள காவல்துறை நியமித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கேரள மாநிலம் கொல்லம் அருகே அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 2 பேரை இத்தாலிய சரக்கு கப்பலில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கப்பலின் கேப்டன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்களை சுட்டுக் கொன்ற 2 இத்தாலிய கப்பல் அதிகாரிகளையும் 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொள்ள கொச்சி காவல்துறை ஆணையர் அஜித்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு ஒன்றை கேரள காவல்துறை நியமித்துள்ளது. நடந்த சம்பவங்கள் குறித்து இந்த விசாரணைக்குழு விரிவான விசாரணை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தற்போது எழுந்துள்ள அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர இத்தாலிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர்
ஸ்டெஃபான் மிஸ்ஸூரா இம்மாத இறுதியில் இந்தியா வருகிறார். உலகில் உள்ள அணு உலைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் இந்தியா வல்லரசாக மாறக்கூடிய வாய்ப்பு வெகு விரைவில் உள்ளது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்துல் கலாம் கலந்து கொண்டார். அப்போது அந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்ட பின் மாணவர்களிடையே பேசிய அவர், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் நிச்சயமற்ற பொருளாதார சூழல் காரணமாக இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% இருப்பதாகவும், அடுத்த 8 ஆண்டுகளில் இந்த பொருளாதார வளர்ச்சி 10% மாறும் பட்சத்தில் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவது நிச்சயம் என்றும் அப்துல் கலாம் குறிப்பிட்டார். இளைஞர்கள் கற்பனை திறனுடன் கூடிய அறிவை வளர்த்துக் கொண்டால் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தலாம் என்று தெரிவித்த அவர், உலகில் தற்போது 546 அணு உலைகள் இருப்பதாகவும், இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் பெட்ரோல் குண்டு வீசி பயங்கர தாக்குதல். நாகை அருகே பதற்றம். திருப்பூர் பனியன் கம்பெனிகள் திடீர் தீ விபத்து. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.